உலகமெங்கும் பறக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே வணக்கம். இன்றைய நட்சத்திர தேடலில் நடிகராக பிரபு அறிமுகம். சிவாஜியுடன் இணைந்து நடித்தார். பாருங்கள், நிகழ்ச்சிக்கு போவோம். சிவாஜி கணேசன் 223வது படமான சங்கிலி 1982 வெளிவந்தது. அதில் அவருடைய இளைய மகன் பிரபு நடிகராக நடித்தார். சிவாஜிக்கு ராம்குமார், பிரபு என்ற மகன்கள். இவர்களை பிரபுவை அவருடைய கலை உலக வாரிசாக சொல்லலாம். அவர் பட உலகில் நுழைந்து பல வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக சின்ன தம்பி மகத்தான வெற்றி படம். சிவாஜியும் பிரபுவும் நடித்த சங்கிலி 1982ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு அன்று ஏப்ரல் 14 வெளிவந்தது. அதில் பிரபு திரையுலகத்துக்கு அறிமுகமானார். முக்கிய குணச்சித்திர வேடத்தில் நடித்தார். இந்த படத்தை அருண் சுஜாதா கம்பெனிஸ் பட நிறுவனம் தயாரித்தது. வசனத்தை ஏஎல் நாராயணன் எழுத சி.வி. ராஜேந்திரன் டைரக்ட் செய்தார். இந்தியில் வெளியான காளி சரண் என்ற படத்தின் கதையை தழுவி எடுக்கப்பட்ட படம்தான் இது. பிரபு நடிகரை பற்றி பிற்காலத்தில் சிவாஜி கூறியதாவது: பிரபு என் மகன், அவனை பற்றி நானே கூறுவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. எனினும் அவன் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன். ஜாவாவின் த்ரோ என்ற விளையாட்டில் சாம்பியன். ஜாவாவின் எறிந்தான் என்றால் கிரண்டை விட்டு வெளியே தூக்கி எறிவது எறிந்து விடுவான். மிக வேகமாக ஓடுவான். ட்ராக்கில் ஓடினான் என்றால் ஒரு வெள்ளை குதிரை ஸ்லோ மோஷனில் ஓடி வருவது போல இருக்கும். அவனை மிக சிறப்பாக படிக்க வைத்து ஒரு நல்ல போலீஸ் அதிகாரியாக உருவாக்க வேண்டும் என்று நினைத்தேன். என் ஆசை நிறைவேறவில்லை. எனக்கு தெரியாமலேயே என் தம்பி சண்முகத்திடம் டைரக்டர் சி.வி. ராஜேந்திரன் திடீரென்று ஒரு நாள் வந்து, இந்த புதுமுக நடிகனை பாருங்கள் என்று கூறி பிரபுவை என் பக்கத்தில் நிறுத்தி விட்டார்கள். அதுவும் எனக்கு வில்லனாக அந்த படம் தான் சங்கிலி. அதிலிருந்து ஒரு சில திரைப்படங்களில் என்னுடன் நடித்திருக்கிறான். உதாரணமாக சந்திப்பு, மிருதங்க சக்கரவர்த்தி, வெள்ளை ரோஜா போன்ற படங்கள். அவன் நல்ல திறமைசாலி. அவனுக்கு ஒரு தனி திறமை உண்டு. அவன் என்னை போல நடிக்க மாட்டான். தெரிந்தது தெரியாமலோ மக்கள் அப்பா மாதிரியாக நடக்கிறான் என்று கூறுகிறார்கள். அது அவனுடைய தவறு இல்லை. அவன் என்னுடைய மகன் என்ற எண்ணத்தில் மக்கள் பார்க்கும்போது அதே போல் தோன்றுகிறது என்று அவ்வளோதான் என்று சிவாஜி கூறினார். சிவாஜி கணேசனும் ரஜினிகாந்தும் முதலாக இந்த நடித்த படம் ஜஸ்டிஸ் காபிநாத். வள்ளி மணாளன் பிக்சர்ஸ் தயாரித்த இந்த படம் வசனத்தை பியாய்நாடு சுந்தரம் எழுத யோகநாத் தயார் செய்திருந்தார். ரஜினிகாந்த் முன்னுக்கு வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் 1928 இப்படம் வெளிவந்தது. அதில் கே.ஆர். விஜயம் நடித்தார். சிவாஜியும் ரஜினியும் இணைந்து நடித்த அடுத்த படம் நான் வாழ வைப்பேன். கே.ஆர். விஜயாவின் சொந்த படமான இது 18/8/1979 வெளிவந்தது. இடைவெளி பிறகுதான் ரஜினி வருவார். நல்ல குணச்சித்திரம் பாத்திரம். குண்டடிப்பட்டு அணுவாக செத்து கொண்டிருக்கும்போது வில்லனுடன் போராடி சிவாஜியை காப்பாற்றுவார். ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக உயர்வதற்கு வழிவகுத்த படம் இது. இந்த படத்திற்கு வசனம் எழுதியவர் அருள்தாஸ், இசை இளையராஜா, டைரக்ஷன் யோகநாத். 1980 டிசி மூலம் தர்மராஜா, எம்னுக்கு எமன், ரத்தபாசம், விஸ்வரூபம் ஆகிய படங்களில் 1981 மோகனா புன்னகை, சத்யசுந்தரம், அமரகாவியம், கல்தூன், லாரி டிரைவர், ராஜா கண்ணு, மாடிபுட்டி ஆலை, கீழ்வான சிவக்கம் ஆகிய படங்களில் சிவாஜி நடித்தார். 1981 அக்டோபர் 21 வெளிவந்த கீழ்வான சிவக்கம் படத்தில் சிவாஜி கணேசனும் சரிதான் நடித்தார். இருவரும் சிறந்த நடிப்பை வழங்கினார்கள். 100 நாள் கூடிய அந்த வெற்றி படத்தை முக்தா சீனிவாசன் இயக்கினார். வசனத்தை எழுத இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன், எம். கர்ணன் ஒளிபீசார்கள். வாழ்க பிரபுவினுடைய கலை பயணம். வளக ரஜினிகாந்த். வணக்கம்.